இது மணிகண்டன், அதாவது ஐயப்பனோட கதை பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம். சபரிமலையில வீற்றிருக்கும் ஐயப்பனோட தெய்வீக பிறப்பு, அவரோட அவதார நோக்கம், அப்புறம் அவர் எப்படி தர்மத்தை நிலைநாட்டினாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, மணிகண்டனோட பிறப்பே ஒரு தெய்வீக சங்கமம். அதாவது சிவபெருமானுக்கும் விஷ்ணுவோட மோகினி அவதாரத்துக்கும் பிறந்தவர் அவர். ஏன் தெரியுமா? ஏன்னா மகிஷின்னு ஒரு அரக்கி 2 ஆண்களுக்கு பிறந்த குழந்தையால மட்டும்தான் தனக்கு மரணம் வரணும்னு ஒரு வரம் வாங்கியிருந்தா. சோ அந்த அரக்கிய வதம் செய்யறதா இவரோட முக்கிய நோக்கம். 2வதா, பந்தல நாட்டு மன்னர் ராஜசேகரனால வளர்க்கப்பட்டார் மணிகண்டன். ஆனா ஒரு சூழ்ச்சியால புலிப்பால் கொண்டு வரச் சொல்லி அவரை காட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த பயணத்துல தான் அவர் தன்னோட அவதார நோக்கமான மகிஷிய வதம் செஞ்சார். அது மட்டும் இல்ல, இந்திரனையே ஒரு பெண் புலியா மாத்தி அது மேல ஏறி கம்பீரமா அரண்மனைக்கு திரும்பி வந்தார். அப்பதான் அவரோட தெய்வீக சக்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது. கடைசியா தன்னோட நோக்கம் நிறைவேறினதும் மணிகண்டன் தன்னோட மனித உடலை துறந்துட்டார். அவருக்காகவே கட்டப்பட்ட சபரிமலை கோயில்ல அந்த 18 படிகளுக்கும் மேல யோக நிலையில ஐக்கியமானார். அங்கதான் அவர் இன்னிக்கும் நித்திய பிரம்மச்சாரியா கலியுக வரதனா நமக்கு அருள் செஞ்சுட்டு இருக்கார். மொத்தத்துல ஐயப்பனோட கதை தர்மத்தை நிலைநாட்ட நடந்த ஒரு தெய்வீக அவதாரத்துக்கும் நிபந்தனையற்ற பக்திக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.